Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து drawback of Rutherford model வந்து படிக்கலாம். As we have learnt முன்னாடியே Rutherford nuclear model of atom அப்படின்றது ஒரு small scale solar system மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு சன்னை சுத்தி பிளானட்ஸா சுத்தி வருதோ அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். கரெக்டா? The nucleus playing the role of the massive sun and electrons being similar to that of the lighter planet. When classical mechanics is applied to the solar system shows that the planets describe well-defined orbits around the sun. The gravitational force between the planets is given by. இப்போ classical mechanics na enna na ungalku first solliren. Classical mechanics na idu oru theoretical science based on Newton's law of motion. It specifies the law of motion of objects. Okay va? இந்த classical mechanics na theoretical physics nu sollalam. Theory-ஆ நமக்கு வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுச்சோ அதை சொல்றதுதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். நம்ம வந்து அசியூம் பண்றோம், அதாவது நம்ம பேச்சு வழியா சொல்லாம தியரி ஆல்ரெடி அவங்க வந்து லாஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா. இந்த லா இருக்கு, கிராவிடேஷனல் லா, ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் வில் பி ஈக்குவல் டு தி திங் தட் இஸ் கிவன் பேக். இதெல்லாம் இந்த நியூட்டன்ஸ் லா எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அந்த நியூட்டன்ஸ் லாவை பேஸ் பண்ண தியோரிட்டிக்கல் வேல்யூஸ் தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சன்னை சுற்றி வர அந்த planets will exert some force that is known as gravitational force. கரெக்டா? இந்த gravitational force நம்ம என்னன்னு வந்து கொடுக்கலாம். G is equals to it is small g actually, right? Gravitational G இப்படிதான் represent பண்ணுவோம். G is equals to capital G dot m1 m2 divided by r square. இது நீங்க 9th standardல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? where m1 and m2 are the masses. இது ரெண்டுமே வந்து mass, கீழ இருக்கிறது radius, இது gravitational constant. சரிங்களா? ஞாபகம் வருதா இப்போ? So the theory is also calculated precisely. The planetary objects are these in agreement with experimental measurement. Similarly, between solar system and nuclear models suggests the electrons should move around the orbit in the nucleus with defined orbit. இது போல ஒரு நியூக்ளியஸ் சுத்தி வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸும் வந்து ஒரு டிஃபைன்ட் ஆர்பிட்ல, ஒரு சர்க்குலர் டிஃபைன்ட் ஆர்பிட்ல தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? And these are in agreement with the experimental measurement. Similarity between the solar system and nuclear model suggests that electrons should move around nucleus in the defined orbit. Further, இதுல வந்து கூலம்ப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை பத்தி நம்ம இன்னும் டீடைலா அடுத்த வர கிளாஸஸ்ல படிக்கலாம். சோ நான் வந்து இதை எழுத பாருங்க. கூலம்ப் ஃபோர்ஸஸ் பத்தி வர கிளாஸஸ்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதாவது எப்படி ஒரு நியூட்ரானை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து போகுது அப்படின்ற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நம்ம படிக்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, கூலம்ப் ஃபோர்ஸ் அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் மாதிரி k எடுத்துக்கலாம், q1 and q2 சார்ஜா எடுத்துக்கலாம், கீழ r ஸ்கொயர் எடுத்துக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதுதான் கூலம்ப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி கூலம்ப் ஃபோர்ஸ், இது நடுவுல இருக்கிறது கூலம்ப் ஃபோர்ஸ். இந்த கூலம்ப் ஃபோர்ஸ ரெண்டு சார்ஜ், ரேடியஸ், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் மாதிரி k அந்த மாதிரி. சரிங்களா? கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. சரிங்களா? between the electron and nucleus is mathematically similar to that of the gravitational force மாதிரி இருக்கும். However, when a body is moving in an orbit, it undergoes acceleration even it is moving with a constant speed in the orbit because of the changing direction. நான் உங்களுக்கு நீங்க வந்து பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. என்னன்னு படிச்சிருப்பீங்க? ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனா இதோட ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும். இப்படி இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனா acceleration is equals to 0 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதாவது சர்க்குலர் மோஷன்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டில போனா கூட acceleration will not be 0. ஏன் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு அதோட மேக்னிடியூட், இன்னொன்னு அதோட டிரெக்ஷன். either magnitude சேஞ்ச் ஆனா acceleration அதிகமா இருக்கும், டிரெக்ஷன் சேஞ்ச் ஆனா acceleration மாறும். பட் இதுல மேக்னிடியூட் எப்படி சேஞ்ச் ஆக போறது? ஏன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கு. சோ மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணிருந்தோம்னா மேபி 0 சொல்லிருக்கலாம். பட் சர்க்குலர் மோஷன்ல எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் அதோட டிரெக்ஷன் மாறிட்டே இருக்கும், வேற டிரெக்ஷன்ல மாறிட்டே இருக்கறனால ஆக்சலரேஷனும் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். புரியுதா? So an electron in a nuclear model descending a planet like orbit is in under acceleration according to the electromagnetic theory of Maxwell. According to electromagnetic
தியரி ஆஃப் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஆஃப் மேக்ஸ்வெல், சார்ஜ் பார்ட்டிகல் when accelerated should emit electromagnetic radiation சொல்றாரு. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம், இது ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது வந்து ஒரு நீட்டா வரையில பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்பிட் உள்ள நியூக்ளியஸ் இருக்கு, இதை சுத்தி ஒரு எலக்ட்ரான் வந்து போயிட்டு இருக்கு, இது சார்ஜ் கரெக்டா, இட் ஹாஸ் a charge. இது சார்ஜ் பார்ட்டிகல் when it is under acceleration it should emit electromagnetic radiation. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வர கான்செப்ட்ஸ் நம்ம இது கிளியரா பார்க்கலாம். So it should emit electromagnetic radiation. So அடுத்தது this feature does not exist for the planets since they are uncharged. இப்போ இது வந்து பிளானட்ஸ்க்கும் இருக்கலாம்லப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஏன்னா பிளானட்ஸ் வந்து சார்ஜா இல்ல, அது அன்சார்ஜ் அப்படின்றதுனால அது ரேடியேஷன் எமிட் பண்ணாது. பட் ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் அப்படின்ற சார்ஜ் பார்ட்டிகல் போகும்போது இட் வில் எமிட் ரேடியேஷன் பிகாஸ் இட் இஸ் சார்ஜ். சரிங்களா, இப்ப புரியுதா? அடுத்தது the orbit will thus continue to shrink. Calculations show that it should take an electron only 10 to the power minus 8 seconds to spiral into the nucleus. 10 to the power minus 8 secondsல அது வந்து நியூக்ளியஸ் சுத்தி ஒரு எலக்ட்ரான் அப்படின்றது சுத்திட்டு வந்துரும். But this does not happen. Thus Rutherford model cannot explain the stability of the atom. So Rutherford modelல என்ன drawback அப்படின்னா, இப்படி நியூக்ளியஸ் இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து அவர் வந்து அந்த சர்க்குலர் கரெக்டான ஆர்பிட்ல சொல்ல, அது ஆக்சிலேட் ஆயிட்டு இருக்கும்போது அது எனர்ஜி போயிட்டே இருக்கு. சொல்ல போனா இப்படி கன்சிடர் பண்ணுங்களேன், இங்க நியூட்ரான் இருக்கு, உள்ள சுத்தி எலக்ட்ரான் வந்து இப்படி போயிட்டே இருக்கு, அது when it is moving அதுக்கு வந்து ஆக்சிலரேஷன் வந்து இருக்கும், இட் வில் emit some energy கரெக்டா, இட் வில் emit some energy. so எனர்ஜி போயிட்டே இருக்கும்போது எனர்ஜி will be lost. லாஸ் ஆகும்போது என்ன ஆகும், சுத்தி 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 உள்ள வந்து விழுந்து அது பர்ஸ்ட் ஆயிடும், இந்த ஆட்டமே இல்லாம போயிடும். இப்படி நடந்தா எப்படி ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வாழ முடியாது. சோ Rutherford மாடல் தப்பு. எப்படி தப்பு? பிகாஸ் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால அவருடைய அட்டாமிக் மாடல் தப்பு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது, if the motion of an electron is described on the basis of classical mechanics and electromagnetic theory, you may ask this, since the motion of electron is in orbit, it leads to instability of the atom. Then why not consider electrons as stationary around the nucleus? இப்ப நீங்க கேட்கலாம், எதுக்கு நம்ம எலக்ட்ரான் மோஷன்ல இருக்கிறதுனால தானே அது ஸ்டெபிலிட்டி இழந்து போய் உள்ள போய் விழுந்துருது, எலக்ட்ரான் வந்து ஸ்டேஷனரியா இருக்கலாம்ல, மூவ் ஆகாம இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். கரெக்டா? அப்படி வந்தா if the electrons are stationary, electrostatic attraction between the dense nucleus and electron would pull the electron towards the nucleus and form the miniature model of Thomson model. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாம்சன் மாடல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கலா அதுக்குள்ள எல்லா எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாரு. பட் ஆனா ரூதர்ஃபோர்ட் மாடல் எப்படி இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இந்த சுத்தி வரதா இவர் சொல்லியிருக்காரு. சோ இப்படிதான் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் இருந்தது, இப்படிதான் தாம்சன் மாடல் இருந்தது. இன்கேஸ் நீங்க இதை ஸ்டேஷனரியா கன்சிடர் பண்ணீங்க, எலக்ட்ரான மூவ் ஆக மாட்டேங்குது ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இது நெகட்டிவ். கரெக்டா? நியூட்ரான்குள்ள என்ன இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்குமா, நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் இருக்குமா, நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் அன்லைக் சார்ஜஸ் இட் வில் அட்ராக்ட். அப்ப என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் கூட சுத்தி இல்லாம இந்த நியூக்ளியஸ்குள்ளேயே வந்து விழுந்து தாம்சன் மாடலே மறுபடியும் ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு, ரூதர்ஃபோர்ட் மாடல் தாம்சன் மாடலா மாறிடும். சரிங்களா? another serious drawback of the Rutherford model என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் drawback stability explain பண்ணல. செகண்ட் drawback என்ன அப்படின்னா, it says nothing about the distribution of electron. Nothing about distribution of electron. புரியுதா? எப்படி எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் சுத்தி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லல. around the nucleus and energies of the electron. around nucleus and energy of electron. That's all about the drawback of Rutherford model. மறுபடியும் இந்த ரெண்டு drawback மட்டும் இத கன்க்ளூஷன். சரிங்களா? இந்த லெக்சரோட கன்க்ளூஷனே இதுதான். என்ன கன்க்ளூஷன் இருக்குன்னு பார்த்தலாமா? இது ஸ்டெபிலிட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். சரிங்களா? ஸ்டெபிலிட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணல. ரெண்டாவது, நத்திங் அபவுட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறத பத்தி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. மூணாவதா, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. So what are the three things that we have to